இப்போ நானே அறிவேன், நானே செய்வேன், நானே அறிவேன்ல திடநிலை, திரவநிலை, வாயு நிலை பார்த்தீங்க இல்லையா? இப்போ பொருட்களுடைய பண்புகளை பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் பண்புகள் இருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் என்னென்ன பண்புகள் இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஒரு பண்பு நீ சொல்லு பார்க்கலாம். ஒற்றுமையான பண்பு. இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். ஒழுக்கம். அடுத்தது உங்க இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். நமக்கு என்ன பண்பு இருக்கு? ஒற்றுமையா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, விருந்தோம்பல் பண்பு. விருந்தோம்பல்னா மறுவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்க அப்படின்னு முதல்ல உபசரிப்பு முக்கியம். நீங்க சொல்லிக்கலாம். புரியுதா? அதே மாதிரி நமக்குன்னு ஒரு பண்புகள்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பொருள்களுக்கும் பண்புகள். நம்ம அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கீதா பாட போகிறாங்க. கீதா பாடுறோமா? என்னை அழுத்த முடியாதே, என்னை அழுத்த முடியாதே, என்னை அழுத்த முடியாதே, பலபலப்பானவன் நான் தானே, பலபலப்பானவன் நான் தானே, ஒளியை நானும் பிரதிபலிப்பேனே, ஒளியை நானும் பிரதிபலிப்பேனே, மங்களான பொருள் நானே, மங்களான பொருள் நானே, மங்களான பொருள் நானே, ஒளியை நானோ பிரதிபலிக்க மாட்டேனே, ஒளியை நானோ பிரதிபலிக்க மாட்டேனே, சொரசொரப்பானவன் நான் தானே, சொரசொரப்பானவன் நான் தானே, நான் தானே, மேடு பள்ளமாயிருப்பேனே, பள்ளமாயிருப்பேனே, நான் மேடு பள்ளமாயிருப்பேனே, மேடு பள்ளமாயிருப்பேனே, வழவழப்பானவன் நான் தானே, வளவளப்பானவன் நான் தானே, வழவழப்பான பொருள் நான் தானே, வழவழப்பான பொருள் நானே, வளப்பான